வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நடக்கும் அரசியல் குத்துக்கள் தான் தற்பொழுது தமிழக அரசியலில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஒரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக 4 ஓ பன்னீர்செல்வமும் ஒரு ஓ பன்னீர்செல்வமும் களமிறங்கி இருக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவரது ஆதரவாளர்களும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் அனைவரும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்சமயம் வரைக்கும் தேசிய தலைவர்கள் தொடங்கிய மாநில தலைவர்கள் வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்காகவும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்காகவும் தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்சமயம் வரைக்கும் இது ஒரு புறம் இருக்க, அந்தந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவாளர்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் நிலையில்தான் மிகவும் சிக்கலாக இருப்பதாக கூறப்படுகிறது அவரது ஆதரவாளர்கள். மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் செல்லும் இடங்களில் எல்லாம் நீங்கள் என் சின்னத்தில் நிற்கிறீங்க தலைவரே என கேட்பதும் அவர் பலாப்பழம் என சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது. காரணம், மொத்தம் 6 பன்னீர்செல்வங்கள் தனித்தனி சின்னத்தில் தேர்தல் களத்தில் காண்கின்றனர். அதில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தான் உண்மையான அதிமுக என கூறி வந்த ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றம் போராட்டங்களில் தோல்வியடைந்ததால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். மேலும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இது மட்டுமல்லாமல் வாக்கு இயந்திரத்திலும் அனைவரது பெயரும் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ள ஓ பன்னீர்செல்வத்திற்கு சிக்கலாக ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சோலை அழகுபுரம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திராட்சை கொத்து, மதுரை மாவட்டம் திருமங்கலம் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாலி சின்னம், ராமநாதபுரம் தெற்கு காட்டூரை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு கண்ணாடி டம்ளர் சின்னம், உசிலம்பட்டி அருகே மேக்கிழார் பட்டியை சார்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு கரும்பு விவசாய சின்னம், பரமக்குடியை சார்ந்த பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னம் ஆகிய ஒதுக்கப்பட்டுள்ள நிலைமையில் இவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அனைவரும் ஓபிஎஸ் சின்னம் வாலி, ஓபிஎஸ் சின்னம் கண்ணாடி என புகைப்படம் இல்லாமல் போஸ்டர் ஒட்டி வருவது வாக்காளர்களை குழப்பமடைய செய்துகிறது. மேலும் சமுதாய வாக்குகளை நம்பி களமிறங்கிய ஓபிஎஸ்க்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பல இடங்களில் தன்னை பலாப்பழ ஓபிஎஸ் என அறிமுகப்படுத்திய வேண்டியுள்ளது என்கின்றவர்கள் அவரது ஆதரவாளர்கள். மேலும் சில இடங்களில் ஓபிஎஸ் கொடுக்க செலவு பணத்தை கூட நேத்து கொடுத்தாங்களே, அது நாங்கள் கொடுத்தது தான் ஓபிஎஸ்கள் சொல்லி வருவது சிக்கலை ஏற்படுத்தி அதிகரித்துள்ளது. இதனால் தான் பிரச்சாரத்தின் பொழுது பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தை அவர் கையிலெடுத்து பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.